ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியர்கள் வந்து நிறைய இடத்துல போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அமெரிக்காவாக இருக்கட்டும், சவுதியாக இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல வந்து போய் கனடாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பலவேறு இடங்களில் வந்து போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி வேலை செய்யக்கூடிய நம்ம இந்தியர்களை வந்து அதிகமாக வெளியே அனுப்புகிற நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டேரெக்டாக எதை சொல்லுவோம்? அமெரிக்காவை தான் சொல்லுவோம். ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் நடந்துட்டு இருக்க இஷ்யூனால நம்ம டேரெக்டாக என்ன சொல்லுவோம்னா அமெரிக்கா தான் சொல்லுவோம். அங்கே இருக்கக்கூடிய நம்ம இந்தியர்களை நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வெளியே அனுப்புறது யாரு அப்படின்னா அமெரிக்கா. அது முக்கியமாக ட்ரம்ப்னால தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற சொல்லுவோம். ஆனா இந்த கடைசியா ஒரு 5 வருஷத்துல, அதாவது 2020 இருந்து இந்த 25 வரையும் எந்த நாடு வந்து அதிகமா இந்தியர்களை வந்து நாடு கடத்தப்பட்டிருக்காங்க, வெளியே திரும்பி அவங்க ஊருக்கே அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுதி தான் வந்து அதிகமா அனுப்பியிருக்காங்க. இது வந்து எடுக்கப்பட்ட கணக்குல வந்து சொல்லுது. ஸோ இது ஏன் வந்து அனுப்புறாங்க, இவ்வளவு இந்தியர்கள் வந்து சவுதியில இருந்து வர்றதுக்கான காரணம் என்ன, அமெரிக்காவை விட அதிகமான அளவு ஏன் அனுப்புறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்ஸா பார்க்கலாம். இந்த வருஷம் பிப்ரவரி மாசம் வந்து நம்ம இந்தியர்கள் எல்லாரும் அங்கிருந்து திரும்பி சவுதிக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய ஒரு பரபரப்பான விஷயமா வந்து பேசப்பட்டு வந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து சவுதியில போய் இந்த மாதிரி அரபு நாடுகளில் போய் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்கள வந்து அங்கிருந்து நாடகடத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் வந்து கேள்விப்பட்டோம். அமெரிக்கா வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பிரச்சனை இருக்கிறனால நம்மளை வந்து இங்க வரக்கூடாது, நீங்க இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆனா ஏன் சவுதி வந்து இந்த மாதிரி பண்றாங்க? நம்ம நிறைய வந்து பல வருஷமா வந்து நம்ம தாத்தாவா இருக்கட்டும், யாரு என்ன திடீர்னு நம்ம தாத்தா யாராவது ஒருத்தங்க கேட்டாங்கன்னா சவுதியில வேலை செஞ்சாங்க, துபாயில வேலை செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம மாமா எங்க இருக்காங்க, சவுதியில இருக்காங்க, துபாயில இருக்காங்க, அந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருப்போம்ல. அந்த மாதிரி நம்ம பல வருஷமா வந்து நம்ம அங்க சவுதியிலயோ இல்ல துபாயிலயோ இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில ஏன் அதிக அளவுல வந்து அங்க சவுதி வந்து நம்மள இந்தியால இருந்து இருக்கக்கூடியவங்களை எல்லாம் ஏன் அனுப்புறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அது எதனால அப்படி அனுப்புறாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ எவ்வளவு பேரை வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். அதாவது கிட்டத்தட்ட இந்த கடைசி 5 வருஷத்துல தான் வந்து அந்த அங்கிருந்து அனுப்பக்கூடிய அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு வந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். 2021 இருந்து 2022 வரையும், அதாவது கிட்டத்தட்ட அந்த ஒரு வருஷத்துல மட்டும் இங்கிருந்து அங்க போகக்கூடிய வேலையாட்களா இருக்கட்டும், இல்ல முன்னாடி வேலை செஞ்சவங்களா இருக்கட்டும், அப்படி இருக்கக்கூடிய எத்தனை பேரை வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46,785 பேரை வந்து அங்கிருந்து இங்க நாடு கடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது நாடு கடத்தப்பட்டவங்க அப்படின்னு இருந்தாலும் அவங்கள நாடு கடத்தப்பட்டவங்க மட்டும் இல்லாம இப்ப நிறைய பேர் வந்து அங்க தேவையில்லாம ஸ்டே பண்ணிருப்பாங்க. நிறைய விசா ப்ராசஸ் இந்த மாதிரிலாம் இல்லாம நிறைய ஸ்டே பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களையுமே அங்கிருந்து நாடு கடத்தப்பட்டிருக்காங்க, நீங்க வந்து திரும்பி உங்க ஊருக்கே போயிருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் வந்து பல வகையான ரீசன்ஸ் இருக்கு. இப்பதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரீசன்லாம் வந்து தெரிய வந்துட்டு இருக்கு. ஏன் வந்து இந்தியர்களை வந்து மற்ற நாட்டில் வந்து வெறுக்கிறாங்க, சில பேர் வந்து திட்டுறாங்க, இந்தியானாலே ஏன் வெறுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏன் வந்து இவங்கெல்லாம் இது பண்றாங்க அப்படின்னு என்ன ரூல்ஸ் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இங்க மாதிரி இருக்காது. சவுதி, துபாய் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ரூல்ஸ் மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் மாதிரி இருக்காது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நார்மலாவே ஏதோ ஒரு பிரச்சனை பேசும் போதே நம்ம ஏதோ ஒன்று நார்மலா ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசிக்கும் போதே தெரியும், டே சவுதியில எப்படி இது பண்றாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற ரூல்ஸை பத்திலாம் நம்ம நார்மலா பேசுறதுலேயே வந்து பேசியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளுமே, அதாவது ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை அப்படிங்கிறது வந்து கடைபிடிச்சு தொழுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் அங்க வந்து ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அந்த தொழுகை நடக்கக்கூடிய நேரத்தில் அவங்க தொழுகிறாங்க, இல்லைன்னா வந்து சும்மா அமைதியா உட்காந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாம பெண்கள் கிட்ட ரொம்பவே அங்க பாதுகாப்பான ஒரு இடம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அங்க கிட்ட தேவையில்லாம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலோ மிகப்பெரிய ஒரு சட்டம் அங்க ஒண்ணு இருக்கு. பெண்கள் கிட்ட வந்து ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயம் பண்ணிட்டா அது மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்திருப்போம் நியூஸ்ல, அப்புறம் இந்த யூடியூப்ல இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திருப்போம். அதுல வந்து என்னெல்லாம் போடுவாங்க, என்னென்ன வந்து சவுதியுடைய சட்டங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நியூஸ்ல எல்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இப்போ அங்க இருக்கிறவங்க ஏன் வந்து இந்தியால இருந்து ஏன் இத்தனை பேர் வந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க, அதாவது இங்கிருந்து ஏன் போக சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அங்க நம்ம இங்கிருந்து போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. டிரைவரா இருக்கட்டும், அப்புறம் கட்டட வேலைகளா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம வீட்டுல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் வந்து சவுதியில, துபாயில இந்த மாதிரிலாம் போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய கடைகளா இருக்கட்டும், அப்புறம் ஃபுட், அதாவது சமைக்கிற இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், எல்லாத்துலயும் போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் பார்த்துருக்க உங்களோட வீட்லயுமே கூட நிறைய பேர் வந்து போய் வேலை செய்யற மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கவங்களுமே வந்து கரெக்டா ப்ராப்பரான சர்டிபிகேட்லாம் வேணும். இப்போ அங்க நீங்க போறீங்கன்னா ஒர்க் விசாவா இருக்கணும், இல்ல எஜுகேஷன் விசாவா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விசா ப்ராசஸ்லாம் இருக்கு. ஸோ அதுபடிதான் அங்க போய் இருக்கணும், அந்த மாதிரி தான் படிக்கணும், இந்த டேட் வரையும் தான் நீங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் பக்கம் இருக்கிறாங்க, 60,000 பேர் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதுல ஒரு 20%
கம்மியா தான் வந்து அங்க கரெக்டான இதுல வந்து இருக்காங்க. அதுக்கு மேல அதாவது ஒரு 80% மேல வந்து அந்த விசாவோட டேட் முடிஞ்சதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய அங்க ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கறதான் அந்த நாட்டுடைய கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க. அதாவது இங்க வந்து வேலை செய்யக்கூடிய நிறைய பேர் வந்து அதிகமா யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியர்கள் தான் இருக்காங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய இந்தியாக்காரங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த அவங்களுடைய விசாலாம் வந்து காலாவதி ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல வந்து தேவையில்லாம ரூல்ஸை மீறுறாங்க அப்படிங்கிற மாதிரி சட்டம்லாம் வந்து சொல்றாங்க. சோ அதுமே வந்து சொல்லியிருக்காங்க, ரூல்ஸ் மீறப்படுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. அது கேட்கும் போது ஏன்னா நம்ம இங்கிருந்து அங்க போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 1-2 இடத்துல நடக்கிற விஷயம் தான், அது நார்மலா நடக்கிறதா. இது மட்டும் இல்லாம தேவையில்லாம இங்க இப்ப நம்ம ஊர்ல பண்ற மாதிரி எச்சிய ரோட்ல துப்புறது, இந்த மாதிரி பான் பிராக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி கீழே துப்புறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் மற்ற நாடுகள்ல பண்ணி அதை சோசியல் மீடியாலாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற வீடியோஸ்லாம் நம்ம ரீசெண்ட் டேஸ்ல பார்த்திருப்போம். இது துபாயிலுமே வந்து நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 5 வருஷமா வந்து அதிக அளவுல வந்து நடக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நார்மலா நீங்க துபாய் இல்ல சவுதி இந்த மாதிரி எடுத்தீங்கனாலே எவ்வளவு கிளீனான நாடு, எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஒரு பணக்கார நாடு அப்படின்னே வந்து சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேருமே இருக்கு. அந்த நாடு அவ்வளவு கிளீனா இருக்கிற நாட்டுல போய் இந்த மாதிரி எச்சி துப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நாட்டுல பண்ற மாதிரி அங்கெல்லாம் போய் பண்ணும்போது அங்க இருக்கிறவங்க வந்து கோவப்படுறது நியாயமான விஷயமா தான் இருக்கு. ஏன்னா வேற ஊர்ல இருந்து வந்து இங்க வேலைக்காக வந்திருக்காங்க, இங்க வர இடத்துல இந்த மாதிரிலாம் வந்து பண்றாங்களே அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு கடுப்பு ஒண்ணு இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம அப்புறம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கம்பெனி விட்டு வேற கம்பெனிக்கு போனவங்களா இருக்கட்டும், அப்படி போய் வேலை கிடைக்காம அங்க அந்த நாட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பாங்கல்ல, சோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய பிரச்சனைகள் பண்றவங்க, இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு சின்ன சின்ன தவறுகள்னாலையும் ஒரு சில பெரிய தவறுகள்னாலையும் அங்க இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் பண்ணி ஒரு குற்றவாளி மாதிரியான குற்றம் புரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்றது, அப்புறம் திருடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்னது அங்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி பண்ணி நிறைய பேர் வந்து சரியான ஒரு அவங்களுக்கு வந்து ரூல் இல்லை, அதாவது அவங்க இருக்கிறதுக்கான ஒரு ரூல் இல்லை, கரெக்டான ஒரு இது இல்லை. அப்படி இருந்து இவங்க எல்லாம் இங்க இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நிறைய பேரை வந்து ஃபர்ஸ்ட் இவங்களை மட்டும்தான் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க அவங்கவுங்க நாட்டுக்கு. இப்ப வந்து டோட்டலா கரெக்டான ஒரு ப்ராசஸ் எதுவுமே இல்லைனாலுமே திருப்பி அனுப்புற மாதிரியான ஒரு தகவல் தான் வெளியே வந்திருக்கு. அதுலதான் வந்து கரெக்டா இந்த 21 அதாவது 2021 இருந்து இப்ப இந்த 2025 வரையும் இவ்வளவு பேர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேர் பக்கம் வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க இந்தியாவுக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். பாகிஸ்தான்ல நடக்கிறது வந்து அது ஒரு வேற விஷயம். அந்த நாட்டுக்காரங்களை வந்து அனுப்புறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு வேற விஷயமா இருக்கு. நிறைய பேர் வந்து ஒழுங்கான முறையில வேலை செஞ்சாலுமே சில பேர் வந்து இந்த பிச்சை எடுக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்றாங்க. அது ஒரு தனி டாபிக்கை வந்து நம்ம வீடியோல வந்து போட்டிருப்போம். நம்ம இந்தியர்களை ஏன் அனுப்புறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து வரும். ஸோ இதுக்கப்புறமும் வந்து நிறைய பேர் வந்து நான் துபாய் போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்லயுமே பேச்சு எடுத்திருப்போம். என் ஃப்ரெண்டு கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தான், இந்த மாதிரி நான் துபாயில வேலைக்காக போறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட வந்து இதையும் வந்து நீங்க ஷேர் பண்ணிருங்க. அப்படி நீங்க துபாய்க்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா நீங்க துபாயோ இல்ல சவுதியோ இல்ல அங்க போய் ஏதாவது ஒரு வேலை, நீ ஃபுட் இண்டஸ்ட்ரியோ இல்ல ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய வேலையோ இல்ல எஜுகேஷன் சம்பந்தமா போறீங்களோ, எந்த மாதிரி விஷயமா நீங்க வெளிநாடு எங்க போறதா இருந்தாலுமே ப்ராப்பரா எல்லாமே வச்சுட்டு நீங்க எவ்வளவு நாள் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான விசா எடுத்துட்டு அதுக்கேற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா போங்க. ஏன்னா நீங்க அங்க போனதுக்கு அப்புறமா ஒரு வேலைக்காக போறீங்களோ இல்ல ஒரு படிப்புக்காக போனீங்கன்னா அந்த ஏதாவது ஒரு விசா ஒரு காலாவதி ஆயிடுச்சுன்னா திரும்பி நீங்க அது ப்ராசஸ்க்காக ஏதாவது ஒன்று பண்றதா இருக்கட்டும், அதனால உங்க டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ப்ராசஸ் பண்றது கூட ஒரு பிரச்சனை இல்லை, முடிஞ்சுன்னா ப்ராசஸ் பண்றோம். ஆனா அதை விட்டுட்டு நீங்க சரி ஓகே யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு இருந்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி திடீர்னு உங்க படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு நீங்க நம்ம ஊருக்கு திரும்பி வர மாதிரியான சூழ்நிலை ஆயிரும். ஸோ அதனாலதான் வந்து அங்க அமெரிக்காவா இருக்கட்டும் இல்ல கனடாவா இருக்கட்டும் இல்ல இங்க துபாயா இருக்கட்டும் எல்லாமே வந்து திருப்பி நீங்க உங்க ஊருக்கு போறாங்க அப்படின்னு நம்மளை துரத்துறது இது ஒரு மெயினான ரீசனாவே இருக்கு. முக்கியமா அவங்க வந்து இந்த மாதிரி எங்க கிட்ட ப்ராப்பரான விசா இருக்கு, நாங்க இங்க இருக்கலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு ப்ராப்பரான இது இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்மள அந்த நாட்டுல அவங்க நாடாவே இருந்தாலும் நம்மளை அனுப்பறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு ரீசனும் இருக்காது. ஸோ அப்படி இருந்தாலே நம்ம வந்து அங்க போற இடத்துல கரெக்டான வேலையை பார்த்து நம்ம கரெக்டா இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கீழே வந்து கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.